பிரியதர்ஷினி முழு நாவல் அத்தியாயம் 1. வானம் தனது மேனி மீது கரிய போர்வை ஒன்றை போர்த்திக் கொண்டு இருந்தது. அதனது அகன்ற கண்களிலிருந்து நீர்த்துளிகள் விட்டு விட்டு விழுந்து கொண்டிருந்தன. அந்த உயர்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் மணி அடிக்க சொன்னார். பியூன் ஓடிப்போய் மணிக்கட்டை ஒன்றினால் ஓசை எழுப்பினான். காலத்தோடு கண்ணாமூச்சி ஆடிக்கொண்டிருந்த மாணவ சிட்டுகள் கட்டுகளை அவிழ்த்துக்கொண்டு கூடுகளை நோக்கி பறந்து போயின. மகேந்திரனும் பறந்து போகத்தான் நினைத்தான். ஆனால் அவனால் முடியவில்லை. துளியாய் வீழ்ந்து கொண்டிருந்த மழையானது சற்று வலுவாய் நிலத்தில் குதித்து ஓடிக்கொண்டிருந்தது. பேரிடி ஒன்றும் மின்னல் ஒன்றும் ஆறத் தழுவிக்கொண்டு பிரிந்து போயின. மழை சற்று விடட்டும் என்று காத்து கொண்டிருந்தான் மகேந்திரன். மகேந்திரன் அந்த பள்ளியில் ஆசிரியராக பணியை தொடங்கியிருந்தான். சம்பள நாள் இன்று. சம்பளத்தை வாங்கி கொண்டு வீட்டுக்கு புறப்பட வேண்டும் அவன். அந்த சமயத்தில் வங்கிக் கணக்குகளெல்லாம் இல்லாத காரணத்தால் தலைமை ஆசிரியர் பணத்தினை வாங்கி வந்து இவர்களுக்கு பட்டுவாடா செய்வார், சம்பளப் பணத்தினை. அப்போது அவனின் சம்பளமானது 20,000 ரூபாய்கள். 20,000 ரூபாய்களை தலைமை ஆசிரியர் கையிலிருந்து வாங்கி கொண்டு புறப்பட்டான் மகேந்திரன். மழை சற்று ஓய்ந்திருந்தது. அதனால் மகேந்திரன் தன்னுடைய சைக்கிளை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு புறப்பட்டான். அவனுடைய வீடு 8 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தது. சம்பளப் பணம் கையிலிருந்த மகிழ்ச்சியில் மகேந்திரன் தன் சைக்கிளை வேகமாக மிதித்து கொண்டு வீட்டுக்கு சிட்டென பறந்து போனான். வீட்டுக்கு சென்றதும் அம்மா அம்மா என்று அழைத்தான். அவனுடைய அம்மா ராஜலட்சுமி. மகேந்திரனுடைய அப்பாவின் பெயர் ரங்கன். ஒரே ஒரு தங்கையும் உண்டு மகேந்திரனுக்கு. அந்த செல்ல தங்கையின் பெயர் கிருபா. மகேந்திரன் சம்பள கவரை எடுத்து கொண்டு போய் தன் அம்மா ராஜலட்சுமியுடன் நீட்டினான். ராஜலட்சுமி உடனே அந்த கவரை வாங்கி கொண்டு போய் கடவுள் படங்கள் இருந்த இடத்தில் வைத்தாள். சம்பளப் பணத்தை என்ன செய்வது என்று அனைவரும் சேர்ந்து திட்டம் தீட்டினார்கள். தங்கைக்கு திருமணம் முடித்து கொடுக்க வேண்டும். அதனால் நகை சேர்ப்பது நல்லது என்று முடிவெடுத்தார்கள். 5,000 ரூபாய்களை குடும்ப செலவுக்காக வைத்து கொண்ட ராஜலட்சுமி மீதி 15,000 ரூபாயை எடுத்துக்கொண்டு நகை கடைக்கு நகை வாங்க புறப்பட்டார்கள். 3 சவரன் நகை வாங்கப்பட்டது முதல் மாத சம்பளத்தில். மகேந்திரன், அம்மா கவலைப்படாதீங்கம்மா, இப்படி மாதம் மாதம் நகை சேர்த்து கண்டிப்பாக தங்கச்சிக்கு ஒரு 20 சவரனாவது போட்டுடலாம். ஒரு 7 மாதம் சேர்த்தா கூட போதும்மா என்றான். சரிப்பா, அது போலயே செய்வோம் என்றாள் ராஜலட்சுமி. அந்த மாதம் 4,000 ரூபாய்கள் குடும்ப செலவுக்கு ஆனது. மீதியுள்ள 1,000 ரூபாயில் ராஜலட்சுமி சில எவர்சில்வர் சாமான்கள் வாங்கி வீட்டிற்கு சேர்த்தாள். ராஜலட்சுமிக்கு பாத்திரம் வாங்குவதில் மோகம் அதிகம். வீட்டுக்கு தேவையோ தேவையில்லையோ பாத்திரங்களை பார்த்தால் உடனடியாக வாங்கி விடுவாள் ராஜலட்சுமி. அத்தகைய ஒரு அசாத்திய குணம் அவர்களிடம் உண்டு. அப்படியே அந்த மாதம் மொத்த பணமும் காலியாகி போய்விட்டது. அத்தியாயம் 2. அடுத்த நாள் காலை அழகாக அயர்ன் செய்யப்பட்ட உடையுடன் மகேந்திரன் தன்னுடைய பள்ளிக்கு வந்து சேர்ந்தான். அன்று பள்ளியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் நடந்து கொண்டிருந்தன. அன்று இறுதித் தேர்வு சமூக அறிவியல் பாடம். மகேந்திரனுக்கு பள்ளி மேற்பார்வையாளர் பணி வழங்கப்பட்டது. ஒரு மாணவன் தொடக்க முதல் முடிவு வரை வழக்கு பண்ணி கொண்டே இருந்தான் மகேந்திரனிடம். தனக்கு அருகில் தேர்வு எழுதி கொண்டிருந்த இன்னொரு பையனுடைய விடைத்தாள்கள் மீது அவனது விழிகள் இரண்டும் ஒளிக்கதிர்கள் போல் மொய்த்து கொண்டே இருந்தன. ஆமாம், காப்பிதான். ஒரு மாணவன் இணைப்புத்தாள் ஒன்று வாங்குவதற்காக தன் இருப்பிடத்திலிருந்து எழுந்து மகேந்திரனின் அருகில் குறுங்கையொப்பம் இட்டு கொண்டு இருந்தான். அதுவே சமயம் என எண்ணிய அவன் தோழன் அவனுடைய இடத்திலிருந்து விடைத்தாள்களிலிருந்து ஒன்றை எடுத்து வைத்து கொண்டு திறந்தும் மூடியும் மறைத்தும் எழுதி கொண்டிருந்தான். மகேந்திரன் கண்ணில் சிக்கிக்கொண்டான் அவன். இருவருடைய தேர்வு எண்கள், கையெழுத்து வேறுபாடுகள் ஆகியவற்றை ஆராய்ந்து பார்த்தான் மகேந்திரன். மகேந்திரன் காப்பியடித்த மாணவனை எச்சரித்து, இனி இவ்வாறு செய்யக்கூடாது என்று எச்சரித்து,
பிறகு அமர செய்தான். வேறு நடவடிக்கைகள் எடுத்தால் அந்த ஆண்டு தேர்வு அவர்களால் எழுத முடியாமல் போய்விடும் அல்லவா? அதனால் மகேந்திரன் அவர்களிடம் இரக்கம் காட்டி இதுபோன்று எச்சரிக்கை மட்டும் செய்து அவர்களை அமர வைத்து தேர்வு எழுத வைத்தான் மகேந்திரன். அன்று நடந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் அவனுடைய தாயாரிடம் ஒப்புவித்தான் மகேந்திரன். இப்படி பள்ளிக்கு போனால் நாளொரு பஞ்சாயத்து தான். ஒரு மாணவன் இன்னொரு மாணவனை அடித்து விடுவான், ஒரு மாணவன் மற்றொரு மாணவனை காதை திருகி விடுவான். இன்னும் ஏகப்பட்ட பஞ்சாயத்துக்கள். இந்த பஞ்சாயத்துக்களையெல்லாம் தீர்த்து அவர்களை படிக்க வைத்து சிறந்த மாணாக்கர்களாக உருவாக்குவதில் மகேந்திரன் கண்ணும் கருத்துமாக செயல்பட்டான். இப்படியே ஒரு ஆண்டு உருண்டு போனது. அத்தியாயம் 3. ஒரு ஆண்டு உருண்டு போனதின் பயனாக தங்கைக்கு தேவையான 20 சவரன் நகைகளையும் சேர்த்து விட்டான் மகேந்திரன். அது மட்டுமில்லாமல் கூடுதலாக 3 சவரன் அதிகமாகவும் சேர்த்து விட்டான் மாப்பிள்ளைக்கு தருவதற்காக. அதை காசுகளாக வாங்கி வைத்திருந்தான் மகேந்திரன். தங்க காசுகளாக வாங்கி வைத்திருந்தான். மாப்பிள்ளைக்கு என்ன தேவையோ அந்த சமயத்தில் மாற்றி கொடுக்கலாம் என்று. கிருபாவை பெண் கேட்க மாப்பிள்ளை வீட்டினரும் வந்தனர். மாப்பிள்ளை வீட்டினர் மிகவும் நல்ல மாதிரி. அவர்கள் ஏற்கனவே சொந்த வீடு எல்லாம் கட்டி மிகவும் சிறப்பான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். மாப்பிள்ளையே குடும்பத்துக்கு மிகவும் பிடித்து போனது. ராஜலட்சுமி, ரங்கன் மற்றும் கிருபாவுக்கும் மிகவும் பிடித்து போனது. மகேந்திரனுக்குமே பிடித்து போனது. மாப்பிள்ளை ஒரு பிரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்து வருகிறார். அதாவது அசிஸ்டன்ட் மேனேஜராக வேலை பார்த்து வருகிறார் மாப்பிள்ளை. மாப்பிள்ளையின் பெயர் விசாகன். திருமணம் முடிவு செய்யப்பட்டது. நிச்சயதாம்பூல ஃபங்க்ஷனும் நடந்துவிட்டது. நிச்சயதாம்பூலம் முடிந்த பிறகு 6 மாதங்கள் இருந்தன. அந்த 6 மாதங்களில் கிருபாவுக்கு தேவையான எவர்சில்வர் சாமான்கள், பித்தளை சாமான்கள், இன்னும் வெள்ளி சாமான்கள் அனைத்தும் வாங்கப்பட்டன. திருமண செலவுக்காக 2 லட்சம் ரூபாய் கடன் வாங்கினார்கள் ராஜலட்சுமி குடும்பத்தினர். திருமணம் ஏகதடபுடலாக சீரும் சிறப்புமாகவே நடந்தது. திருமணத்துக்கு பிறகு 1 வருடங்கள் கழித்து பிரசவம் அது இது என்று அனைத்து செலவுகளையும் மகேந்திரன் செய்தான். கிருபாவின் திருமணத்தை ஏகதடபுடலாக செய்த ராஜலட்சுமி, ரங்கன் குடும்பத்தினர் அடுத்து மகேந்திரன் திருமணத்தை பற்றியெல்லாம் யோசிக்கவே இல்லை. அவர்கள் மகேந்திரன் முழு சம்பள பணத்தையும் தன் அம்மாவிடம் கொடுக்கும் வாடிக்கை அவனுக்கு இருந்தது. அவர்கள் அம்மா ராஜலட்சுமியும் அதை சேமிக்க எல்லாம் மாட்டார்கள். உணவிற்காகவும் ப்ளஸ் வீட்டுக்கு தேவையில்லாத அனைத்து பொருட்களையும் வாங்கி குவிப்பதிலும் அந்த முழு பணத்தையும் அவர்கள் செலவழித்து விடுவார்கள். இப்படியே காலங்கள் சென்று கொண்டிருந்தன. காலங்கள் உருண்டோடியதன் பயனாக மகேந்திரனுக்கு அப்போது 36 வயது ஆகிவிட்டது. அக்கம் பக்கத்தினர், உறவினர்கள் எல்லாம் மகேந்திரனுக்கு திருமணம் ஏன் முடிக்கவில்லை என்று கேள்விகள் கேட்க ஆரம்பித்தனர். இந்த கேள்விகள் கேட்பதன் விளைவாக ராஜலட்சுமி மகேந்திரனுக்கும் பெண் பார்க்க ஆரம்பித்தாள். அப்படி தூரத்து சொந்தத்தில் ஒரு பெண்ணை முடிவு செய்தனர் ராஜலட்சுமி, ரங்கன் தம்பதியினர். அந்த பெண் பெயர்தான் பிரியதர்ஷினி. அத்தியாயம் 4. பிரியதர்ஷினிக்கும் மகேந்திரனுக்கும் திருமணம் கோலாகலமாக நடந்தது. கையில் காசு வைத்து கொண்டெல்லாம் நடக்கவில்லை. கடன் வாங்கி 2 லட்சம் கடன் வாங்கி அந்த திருமணத்தை நடத்தி வைத்தனர் ராஜலட்சுமி, ரங்கன் குடும்பத்தினர். அத்தியாயம் 4. பிரியதர்ஷினி அந்த வீட்டில் காலடி எடுத்து வைத்தாள். அந்த வீட்டின் சூழ்நிலையை அவள் புரிந்து கொண்டாள். சேமிப்பின் அவசியத்தை உணராத குடும்பம் அது என்பதை புரிந்து கொண்டாள் அவள். சேமிப்பும் சரி, கடனும் சரி வளர்ந்து கொண்டேதான் போகும் என்பது அவர்களுக்கு புரியவில்லை என்பதை புரிந்து கொண்டாள். அடுத்த மாதம் முதல் குடும்ப பொறுப்பை ஏற்றுக்கொண்டாள் பிரியதர்ஷினி. பிரியதர்ஷினி குடும்ப செலவுக்காக 3000 தந்து விடுவாள் அத்தையிடம். மற்ற பணத்தில் கடன் கட்டுவது, சிறிது சேமிப்பது என்று தன் வாழ்க்கையை புதுவிதமாக ஆரம்பித்தாள் பிரியதர்ஷினி. இதுவரை சேர்த்து வைத்த பாத்திர பண்டங்கள் எல்லாம் பரன் மீது தூங்கிக் கொண்டு இருந்தன, துருப்பிடித்து கொண்டும் இருந்தன. ஏன் அத்தை இவ்வளோ பாத்திரம்லாம் வாங்கியிருக்கீங்க என்று கேட்பாள் பிரியதர்ஷினி. இல்லைம்மா, நாள் கிழமையானா ஃபங்க்ஷன் எல்லாம் நடத்த வேண்டியது இருக்கும்ல, அப்போல்லாம் வாடகைக்கெல்லாம் சாமான் எடுக்காமல் நாமளே
நம்ம வீட்டில் இருக்க சாமானியே உபயோகப்படுத்தலான்ட்டு தான் வாங்கி வச்சேன். அதுக்குன்ட்டு இவ்வளவா அத்தை? வாடகைக்கு கொடுத்தா ஒரு நாளோட போயிடும். இதையெல்லாம் நீங்கள் வாங்கி வச்சதால என்ன பிரயோஜனம் சொல்லுங்க என்று பிரியதர்ஷினி கேட்பாள். ஆனால் அவளுடைய அத்தை அதையெல்லாம் உணரமாட்டாள். என்றோ வரும் நாள் கிழமைக்காக இத்தனை பாத்திரங்களா? பரன் முழுவதும் பாத்திரங்கள். பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கும் பிரியதர்ஷினிக்கு. பாத்திரங்கள் இருந்தால் அவற்றை அடிக்கடி எடுத்து சுத்தம் வேறு செய்ய வேண்டும். அதற்கு ஒரு நாள் ஒதுக்கி அதை கழுவிக்கொண்டிருப்பார்கள் ராஜலக்ஷ்மி. கூட துணைக்கு கிருபாவையும் அழைத்து கொள்வார்கள். ப்ளஸ் பிரியதர்ஷினியும் அழைத்து கொள்வார்கள். தேய்த்து தேய்த்து கையெல்லாம் வலித்து போய்விடும் அனைவருக்குமே. பிரியதர்ஷினிக்கு ஏக கடுப்பாய்த்தான் வரும். யானையின் உணவை ஒரு பூனையால் உண்ண முடியுமா? பூனையின் உணவை ஒரு புழுவினால் உண்ண இயலுமா? ஒன்றுக்கொன்று உடலாலும் உணவு பழக்கத்தாலும் வேறுபட்டு கொண்டுதான் இருக்கின்றன. மாந்தர்களோ மானிடப் பிறப்பு என ஒன்றே கொண்டிருந்தாலும் அவர்கள் அத்தனை பேரும் அகத்தாலும் முகத்தாலும் ஒன்று போலவே இருப்பதில்லை என எண்ணுவாள் பிரியதர்ஷினி. அன்பை காட்டினால் நாயும் தனது வாலை குழைத்து வரும். வெறுப்பை காட்டினால் தன்னினம் என்று மனிதனை விட்டு அது கூட ஒதுங்கி போகும். இதை கூட தெரியாதவ ராஜலக்ஷ்மி தன் உரிமை பறிபோய்விட்டதே என்ற ரீதியில் பிரியதர்ஷினியிடம் சிறிதளவு வெறுப்பை காட்டினாள். தன் இஷ்டப்படி வீண் செலவுகள் செய்ய முடியவில்லையே என்ற வருத்தம் ராஜலக்ஷ்மிக்கு. அவரவர் வழி அவரவருக்கு, அவரவர் வருத்தம் அவரவருக்கு. இந்த நிலைமையில் மகேந்திரனுக்கு விழுப்புரத்துக்கு மாற்றலானது. விழுப்புரத்துக்கே கணவனும் மனைவியும் சென்றுவிட்டனர். அங்கு சென்ற பின் ஒரு வாடகை வீட்டில் தங்களுடைய நல்லறமான இல்லறத்தை ஆரம்பித்தனர் மகேந்திரனும் பிரியதர்ஷினியும். மகேந்திரன் 1000 அன்னையிடம் ஏதாவது குறையிருந்தால் கூட அன்னையை உயிர் போல நேசித்தான் மகேந்திரன். மாதம் 2 முறை அன்னையை சென்று பார்த்துவிட்டு வந்து விடுவான் மகேந்திரன். கூடவே பிரியதர்ஷினியும் சென்று தன் அத்தை மாமாவை பார்த்துவிட்டு வருவாள். அவர்களுக்கு தேவையான மளிகை சாமான்கள் மற்றும் பண உதவியும் செய்துவிட்டு தான் வருவார்கள். கிருபாவும் அடிக்கடி வீட்டுக்கு வருவாள் தன் கணவன் குழந்தைகளோடு. அவர்களையும் உபசரித்து அவர்களுக்கு தேவையான அனைத்தும் செய்து கொடுப்பார்கள் தம்பதிகள். பிரியதர்ஷினி தன்னுடைய சேமிப்பு பழக்கத்தினால் சிறுக சிறுக சேமித்து ஒரு நிலம் வாங்கி ஒரு வீடும் கட்டிவிட்டாள் விழுப்புரத்திலேயே. வீட்டு கிரகப்பிரவேசத்துக்கு ராஜலட்சுமி, ரங்கன், கிருபா அனைவரும் வந்து கலந்து கொண்டு சந்தோஷமாக சென்றனர். இப்படியே ஆண்டுகள் உருண்டோடியதன் பலனாக மகேந்திரன் பிரியதர்ஷினிக்கும் 2 மழலை செல்வங்கள் பிறந்தனர். அவர்களுக்கு மகிபன் என்ற பெயரும் தர்ஷன் என்ற பெயரும் வைத்தார்கள் அவர்கள். ஊரை மெச்சும்படி மகிபன் தர்ஷனுடைய பெயர் சூட்டு விழாக்களை கோலாகலமாக ஏற்பாடு செய்திருந்தனர் மகேந்திரன் பிரியதர்ஷினி தம்பதியினர். பிரியதர்ஷினி தேவைக்கு அதிகமாக எந்த பொருளும் வைத்துக்கொள்ள மாட்டாள். அப்படியே தேவைக்கு அதிகமாக ஏதாவது பொருள் வீட்டில் வீணாக இருந்தால் அதை உடனே பழைய பொருள் கடைக்கு போட்டு விடுவாள் பிரியதர்ஷினி. அதாவது தேவையில்லாத பொருட்கள் வீட்டை அடைத்து கொண்டு இருந்தால் அது நெகட்டிவ் எனர்ஜியை கொண்டு வந்து சேர்க்கும் என்பது அவளுடைய எண்ணம். அதனால் எந்த தேவையில்லாத பொருளும் அவள் வீட்டில் வைத்து கொள்ளவே மாட்டாள். நெகட்டிவ் எனர்ஜி நிறைய சேரும் என்பதற்கு உதாரணமே ராஜலட்சுமியின் இல்லம்தான். தேவைக்கு அதிகமாக நிறைய பாத்திரம் பண்டங்கள் வாங்கி வைத்து பரன் மேல் தூங்கிக் கொண்டிருக்கும் அந்த பாத்திரம் பண்டங்களால் நெகட்டிவ் எனர்ஜி மட்டுமே அந்த வீட்டில் இருந்தது. மகேந்திரன் மாதம் மாதம் ஒரு கணிசமான தொகையை அவர்களுக்கு தந்தால் கூட அதையும் கூட அவர்கள் செலவழித்து விடுவார்கள். சேமிப்பு என்பது சிறிதும் இருக்காது. வங்கி கணக்கு மட்டுமே ஆரம்பித்து வைத்திருந்தார்கள். அதில் 100 ரூபாயை கூட விட்டு வைக்க மாட்டார்கள் அவர்கள். பிரியதர்ஷினியும் சொல்லி சொல்லி பார்த்து நொந்துதான் போய்விட்டாள். அதாவது சிலரை எப்போதும் திருத்தவே முடியாது, நாய் வாழ நிமித்த முடியாது, சிறுத்தை தன் புள்ளிகளை மாற்றிக்கொள்வதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுபோலத்தான் சிலரின் குணங்களையும் மாற்றிக்கொள்ள முடியாது, சிலரின் பழக்க வழக்கங்களையும் மாற்றிக்கொள்ளவே முடியாது. அவர்கள் போக்குக்கு அவர்களை விட்டுவிட்டாள் அவள். 5இல் வளையாதவர்கள் 50இலா வளையப் போகிறார்கள்? அவர்கள் தன் போக்கின்படி தனக்கு பணம் கிடைக்கும் போதெல்லாம் பாத்திர பண்டங்கள் வாங்குவது, மீதியை பெண் கிருபா வரும்போது அவர்களிடம் கொடுத்து விடுவார்கள். தனக்கென்று 5 பைசா கூட வைத்து கொள்ள மாட்டார்கள்.
வீட்டு செலவுக்கு மொத்தமும் ஆகிவிட்டது என்ற கதைதான் எப்போதுமே தொடரும். வீட்டிலிருந்த நகைகள் கூட சேட்டிடம் அடமானத்துக்கு வைக்கப்பட்டு ஆடம்பர செலவுகளுக்காக உபயோகப்படுத்தப்பட்டது. இந்த சூழலில் சிக்கிக்கொண்டால் மீளவே முடியாது என்பதை உணர்ந்த பிரியதர்ஷினி, நீ நல்லா இருக்கியா, நான் நல்லா இருக்கேன், நாளும் கிழமையானா குடிக்கலாம் அப்படின்ற மாதிரி தனிப்பட்ட வாழ்க்கையை தனியாகவே வாழ ஆரம்பித்து விட்டாள். தன் கணவன், தன் குழந்தைகள் மகிபன் ப்ளஸ் தர்ஷன் ஆகியோர்களுடன் இனிமையான வாழ்க்கையை வாழ ஆரம்பித்து விட்டாள் பிரியதர்ஷினி. அதற்காக மாமனார் மாமியாரை அப்படியே விட்டுவிடவில்லை. அவர்களுக்குரிய கடமையும் தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருந்தாள். பரண் மேல் தூங்கிக் கொண்டிருக்கும் பாத்திரன் பண்டங்கள் பரண் மேலே தூங்கிக் கொண்டே இருக்கின்றன. அதை விற்க வேண்டுமென்றால் கூட மகளிடம் கேட்க வேண்டும், மாப்பிள்ளையிடம் கேட்க வேண்டும், பேரனிடம் கேட்க வேண்டும் என பல பல கட்டுப்பாடுகள். மின்மினி பூச்சியும் ஈசல் பூச்சியும் பூச்சிகள்தாம். மின்மினி பூச்சியால் மின்சாரத்தை உண்டாக்க முடியும். ஈசல் பூச்சியால் என்ன செய்ய முடியும்? கேவலம் அதற்கு ஒரு நாள் வாழ்க்கைதானே. அதுபோல சேமிப்பு பழக்கத்தினால் தன் நிலையை உயர்த்தி கொண்டாள் பிரியதர்ஷினி. அதுபோல ஊதாரித்தனமாக செலவு செய்வதில் ராஜலட்சுமி தன் வாழ்க்கையை கடத்தி கொண்டிருந்தாள் எனலாம். சிலை ஒன்று கோவிலில் இருக்கும்போது அதை கடவுளாக நினைக்கிறோம். அருங்காட்சியகத்தில் இருக்கும்போது அதை கலைப்பொருளாக நினைக்கிறோம். நீர்த்துறையில் கிடக்கும்போது அதை கல்லாக நினைக்கிறோம். எல்லாம் இடத்தை பொறுத்தது தான். ஸோ அவரவர்கள் மன உணர்வுகளுக்கேற்ப அவரவர்கள் வாழ்க்கை செல்கிறது என்பது பிரியதர்ஷினியின் எண்ணம். ஒரு நாள் ட்ரெயினில் பயணம் செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த ட்ரெயினையே வாங்கிட நினைப்பவள்தான் ராஜலட்சுமி. ஆனால் அதில் டிக்கெட் எடுத்து பயணம் செய்யலாம் என நினைப்பவள்தான் பிரியதர்ஷினி. பொருட்களை பார்க்கும்போது நமக்கு ஆசை ஏற்படத்தான் செய்யும். அது மனித இயல்பு. அது தேவையா தேவையில்லையா என்று நாம் 100 முறை யோசிக்க வேண்டும். சுபம் முற்றும். இதில் வந்த பிரியதர்ஷினி அப்படின்ற கேரக்டர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிரியதர்ஷினி அப்படின்னு டைப் பண்ணிவிடுங்க. அப்படி இல்லைன்னா ராஜலட்சுமி அப்படின்னு டைப் பண்ணிவிடுங்க. இந்த குறு நாவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களும் கேட்டு மகிழட்டும்.